வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கதையை பார்க்க போறதில்ல, ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துல இறங்க போறோம். பிரதிலிபி தளத்துல ரொம்பவே பிரபலமான ஹரிபிரசன்னா அவங்க எழுதின இரத்த சரிதம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வரலாற்று புனைவை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக அலச போறோம். பண்டைய காலத்து தமிழகத்தோட அந்த ராஜ கம்பீரத்தையும் நெஞ்ச நிமிர்த்துற வீரத்தையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர ஒரு மாபெரும் படைப்பு இது. வாங்க நேரா உள்ள போயிடலாம். பண்டைய தமிழகத்தில் வைகை ஆற்றின் கரையோரம். இந்த வரியை கேட்கும்போதே நம்ம மனசுக்குள்ள அந்த செழிப்பான பிரம்மாண்டமான ஆற்றங்கரையோட காட்சி அப்படியே ஒரு படம் மாதிரி விரியுதல்ல. ஒரு சிறப்பான வரலாற்று பதிவு எப்பவுமே அதோட நிலப்பரப்பு விவரிக்கிறதுல இருந்து தான் தொடங்கும். அந்த வகையில இந்த கதை நமக்கு ரொம்பவே நெருக்கமான வைகை நதியை மையமா வச்சு தான் ஆரம்பிக்குது. வைகை நதிக்கரையில் விஜயநகரம் நாகரிகத்தின் தொட்டில். இந்த வளமையான வைகை நதிக்கரையில செழித்து வளர்ந்த விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ராஜ்யத்தோட எழுச்சியை நாம இங்க பாக்குறோம். இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த விஜயநகரம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. ஆசிரியர் இந்த புது ராஜ்யத்தை நம்ம பழமையான வரலாற்று சிறப்புமிக்க மதுரைக்கு நிகரா ஒப்பிடுறாரு. அதாவது மதுரைக்கு இணையான ஒரு புண்ணிய பூமியா இந்த விஜயநகரத்தை அவர் வர்ணிக்கிற விதம் உண்மையிலேயே அதோட மகத்துவத்தையும் அந்த மண்ணோட புனிதத்தன்மையும் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. மகுடங்களும் அளவற்ற செல்வமும் ஒரே பொற்காலம். சரி, நதிக்கரை ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ அங்க இருந்த அரச சபை எப்படி இருந்திருக்கும்? அந்த பொற்காலத்துக்குள்ள போகலாமா? இது நிஜமாவே ஒரு பொற்காலந்தாங்க. அந்த வைகை நதி கரையில ராஜ்யம் செழித்து வளர்ந்தது மட்டும் இல்லாம அங்கிருந்த அரசர்களோட மகுடங்களும் அவங்க அணிந்திருந்த நவரத்ன மணிகளும் எப்படி தகதகன்னு மின்னுச்சு தெரியுமா? அத ஆசிரியர் ரொம்ப அற்புதமா கண்முன் கொண்டு வராரு. பண்டைய கால தமிழ் அரசவைகளோட அந்த கலாச்சார பெருமையும் அவங்களோட செல்வச் செழிப்பும் எப்படி அதிகாரத்தோட அடையாளமா ஜொலிச்சுது அப்படிங்கறத இது காட்டுது. எதிரிகளை நடுங்கச் செய்யும் வீரம், வரவிருக்கும் புயல். ஒரு மாபெரும் ராஜ்யம்னா அது வெறும் செல்வத்தால மட்டும் உருவாயிடாது இல்லையா? அமைதியான செழிப்பிலிருந்து இப்போ ஒரு தீவிரமான புயலை நோக்கி நாம நகர போறோம். அந்த விஜயநகர படைகளோட வீரம் இருக்க, அதை கேட்கும்போதே நமக்கு மெய்சில் இருக்கும். வாளும் வேலும் சுழல்ற அந்த போர்க்களத்துல தங்களோட இணையற்ற வீரத்தால எதிரிகளை எப்படி துவம்சம் பண்ணி அவங்க மனசுல ஒரு பெரிய நடுக்கத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத இந்த கதையோட அடுத்த பகுதி ரொம்ப ஆக்ரோஷமா விவரிக்குது. அந்த வீரர்களோட நெஞ்சுரம்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய கேடயம். இவ்ளோ செல்வம், இவ்ளோ வீரம், யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம். எல்லாம் சரிதான். ஆனா இந்த வீரர்களுக்கு காத்திருப்பது என்ன? இவ்ளோ வலிமையான வீரர்களுக்கே சவால் விடுற மாதிரி அப்படி என்ன ஒரு இருண்ட மேகம் அவங்கள சூழ்ந்து வரப்போகுது? ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கா? இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள சீட்டோட நுனிக்கு கொண்டு வருது. இரத்த சரிதத்தின் தொடக்கம், வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். அந்த சஸ்பென்ஸான கேள்விக்கான விடைதாங்க இந்த இரத்த சரிதம். ஒரு அமைதியான பொற்காலத்தை சுக்குநூறா உடைக்க போற ஒரு காவிய மோதலோட தொடக்கம் இது. இந்த ஆக்ஷன் அப்புறம் சாகச காவியத்தோட பிரம்மாண்டம் அதோட வெளியீட்டிலே நமக்கு தெரியுது. 2025 ஜூன் 28ல இதோட முதல் அத்தியாயம் ஆரம்பிச்சு ஜூலை 27 வரைக்கும் மொத்தம் 20 அத்தியாயங்களா இந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா விரியுது. முழுசா படிச்சு முடிக்க சுமார் 2 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த 2 மணி நேரமும் நம்மள அப்படியே கட்டி போடுற ஒரு படைப்பு இது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 1749க்கும் மேற்பட்ட வாசகர்கள் இந்த விறுவிறுப்பான வரலாற்று பயணத்துல இணைஞ்சிருக்காங்க. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க, அந்த கதையோட பிரம்மாண்ட வெற்றிக்கான ஒரு சான்று. நீங்களும் அந்த வாசகர்களோட இணைஞ்சு விஜயநகரத்தோட ரகசியங்களையும் சாகசங்களையும் தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. பண்டைய தமிழ் கலாச்சாரத்தோட பெருமை, அரசவையோட செழிப்பு, போர்க்களத்தோட வீரம், அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள், இது எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான வரலாற்று பதிவுதான் இந்த இரத்த சரிதம். எந்த ஒரு மாபெரும் ராஜ்யமும் அதன் வீரர்களாலையும் அவங்க சிந்தும் வியர்வையாலையும் இரத்தத்தாலையும் தான் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்துது. இவ்வளவு சவால்களையும் தாண்டி விஜயநகரம் தன்னோட பொற்காலத்தை தக்க வச்சுக்கிடுச்சா இல்ல இரத்த வெள்ளத்துல மூழ்கிடுச்சா? அந்த விடையை நீங்களும் அந்த மூலக்கதையில தேடுங்கள். இந்த வரலாற்று தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வினோத்குமார் டி.